செய்திகளை வழங்குவதற்காக நர்லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் நினைத்தால் அமைச்சர்களை மாற்றலாம். அமைச்சரவை மாற்றம் நிகழும் என தகவல் பரவிய நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை. சொந்த ஊர் திரும்ப விருப்பம் தெரிவித்த 5 மாணவர்களுக்கு பயணச்சீட்டுகள் ஏற்பாடு செய்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. உதகையில் விடை எழுத ஆசிரியர்கள் உதவிய புகாரில் +2 மாணவர்கள் 34 பேர் கணிதத்தில் ஃபெயில். மாணவர்களுக்கு உதவியதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 5 ஆசிரியர்களிடம் விசாரணை. வங்கக்கடலில் நாளை புயலாக வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கதேசம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு அரசு மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனமிடையே 1891 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருவள்ளூர் மாவட்டம் பெருவயல் கிராமத்தில் மிட்சுபிஷி நிறுவன ஆலைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மின்சாரம். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம். தொழில்துறையினரை சந்தித்து முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. OPS, TTV சந்திப்பால் எந்த தாக்கமும் ஏற்படாது என நியூஸ் 18க்கு RB உதயகுமார் பிரத்யேக பேட்டி. RB உதயகுமாருக்கு பதிலளிக்க தேவையில்லை என O பன்னீர்செல்வம் பதில். O பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என ஜெயக்குமார் திட்டவட்டம். திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படும் OPS-ஐ அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் விமர்சனம். இந்த 3 பேருக்குமே சரி, கதவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. சென்னை, மதுரை, திருச்சி, தேனி உட்பட தமிழ்நாட்டின் 10 இடங்களில் NIA சோதனை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு நடைபெற்ற நிதி பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை. அறுநூற்றுக்கு 600 மதிப்பெண் பெற்ற +2 மாணவி நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. உயர்கல்விக்கு உதவுவதாக முதலமைச்சர் உறுதி. கர்நாடகாவில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ரத்துக்கு ஆதரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம். நிலுவையில் உள்ள வழக்கு பற்றி எப்படி பேசலாம் என உச்சநீதிமன்றம் கண்டனம். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரம். மதுரை, திண்டுக்கல்லில் செயல்படும் வடமலையான் மருத்துவமனையில் IT சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. இருசக்கர வாகனத்திலேயே உலகம் முழுவதும் பயணிக்கும் நடிகர் அஜித்குமார் இந்தியா, நேபாளம், பூட்டான் பயணத்தை நிறைவு செய்ததாக அஜித் மேலாளர் சுரேஷ் சந்திரா ட்வீட். தமிழக அரசின் சட்டம் ஏரி, குளங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக புகார். மன்னார்குடியில் விவசாயிகள் உண்ணாவிரதம். ராஜஸ்தானில் நடக்கும் ஊழல்களுக்கு எதிராக அஜ்மீர் முதல் ஜெய்ப்பூர் வரை 5 நாட்கள் யாத்திரை அறிவிப்பு. முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜேவுக்கு மறைமுக ஆதரவு தெரிவித்து முதல்வர் கெலாட் பேசிய நிலையில் சச்சின் பைலட் அதிரடி.
IPL தொடரில் இன்று மும்பை பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறுவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.